ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் வந்த அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 2025 என்னென்ன பிளான் வச்சுருக்கானுங்க அப்படிங்கிறத நம்ம பேஸ் பண்ணி இந்த 2025 என்ன ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இந்த வாரத்தில் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கானுங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத அப்படியே வரிசையாக பார்ப்போம். நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர் அண்ட் ஹண்டர் அப்படிங்கிற இந்த அனிமையோட இதை பேஸ் பண்ணி ஒரு கேம் வந்து கொண்டு வர போகிறானுங்க. இது என்ன மாதிரியான கேமாக இருக்க போகுது அப்படின்னா, இது ஒரு 2D கேம். இந்த 2D கேம் வந்து பார்த்திங்கன்னா 3vs3 பேட்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்க போகுது. அதாவது இந்த சைடில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும், அந்த சைடில் வந்து இன்னொருத்தவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு இம்பேக்ட் பேட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கேமு. இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, அது 2025 ரிலீஸ் ஆக போகுது. எப்போனா சம்மர் டைமில் வந்து இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக வந்து பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மை ட்ரெஸ் அப் டார்லிங் அப்படிங்கிறது. ஏன் அதை தெரிஞ்சிருக்கும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிரன்ச் ரோலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அனிமே தான் வந்து பார்த்திங்கன்னா முத தமிழ் டப்பே பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் தான் நிறையா வந்து அனிமேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் வரிசையாக கொண்டு வந்தாங்க. இது வந்து தான் வந்து தமிழ் டப் வந்துச்சு. ஸோ அப்போயே நான் வந்த தமிழ் டப்பே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தானுங்க. ஸோ ஆனால் இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா, சீசன் 1 ஜான்வரி 2022 வந்து ரிலீஸ் ஆச்சு. அதாவது 12 எபிசோட் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இன்னும் 2 வருஷமாக கேப் நடுவில் வந்துருச்சு. ஆனால் சீசன் 2 வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட் கூட இல்லாமல் இருந்த நிலையில் 2025 வந்து இந்த அனிமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் 2025 இந்த அனிமே வரப்போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் கண்டிப்பாக இது வந்து சீசன் 2 வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக தமிழ் டப்பும் ரிலீஸ் ஆகும். ஏன்னா இதோட சீசன் 1 தமிழ் டப்பில் ஆல்ரெடி இருக்கிற நிலையில் இப்போ வந்து சீசன் 2 ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக தமிழ் டப்பும் இதுக்கு ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அனிமே அப்டேட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, காட்ஜிலா vs ஃபேண்டாஸ்டிக் 4. என்னடா காட்ஜிலா vs ஃபேண்டாஸ்டிக் 4? காட்ஜிலா வேறு இது, ஃபேண்டாஸ்டிக் 4 வேறு ஏதாச்சும் மார்வல் ஃபேண்டாஸ்டிக் 4, காட்ஜிலா வந்து வேறு ஏதாச்சும் இது இதாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி ஒரு மாங்கா வந்து எழுத போகிறானுங்க. ஸோ அது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா, மார்ச் மாதம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. 2025 19 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறானுங்க. இதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒன்றும் புரியலை. ஏன்னா காட்ஜிலாங்கிற ஒரு பெரிய மிருகம், அதோட ஃபேண்டாஸ்டிக் 4 சண்டை போடுற மாதிரியான ஒரு மாங்கா தான் இது வந்து இருக்க போகுது. இது எந்த மாதிரி இருக்குது, அதாவது ஒரு 1 ஷாட் காமிக் மங்காவாக இருக்க போகுது. இது வந்து ஒரு லிமிட்டட் எடிஷன் தான். அதாவது எழுதிட்டே போக மாட்டானுங்க, ஒரு மேபி ஒரு 10 சாப்டர் அந்த மாதிரியான இதில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுருவானுங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அனிமே அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டான்டானில் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிகிற கட்டத்துக்கு வந்துருச்சு. அதாவது தமிழ் டப்பில், ஜாப்பனீஸில் வந்து முடிஞ்சிருக்கலாம் மேபி. ஏன்னா 12 எபிசோடு தான் சொல்லியிருந்தானுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கலாம். தமிழ் டப்பில் வந்து பார்த்திங்கன்னா சக்கப்போடு போட்டுச்சு, அவ்வளோ நல்லாவே இருந்துச்சு. நிறைய பேர் இங்கிலீஷ் டப்பில் பார்க்குறதோட பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து தமிழ் டப் அனுப்பி விடுங்கடா அப்படின்னு தான் கேட்குறானுங்க. ஏன்னா இங்கிலீஷில் பார்க்குறவனே இது தமிழ் டப் நல்லா இருக்காமலடா, தமிழ் டப் இருந்து எனக்கு அனுப்பிச்சி விட்றா அந்த மாதிரி தான் கேட்டிருந்தானுங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் வந்து பார்த்திங்கன்னா டான் வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ அதோட சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா அது அதாவது உடனே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. எப்படா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. அதாவது 2024 எப்போ இது ரிலீஸ் ஆச்சுன்னா அக்டோபர் மந்தில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னக்கூட்டியே ரிலீஸ் பண்ணுறானுங்க இந்த அனிமேவை டான. ஸோ ஏன்னா சீசன் 1 சக்ஸஸை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேகமாக அதை கன்ஃபார்ம் பண்ணுறானுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக இந்த அனிமே அப்டேட் வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போக்கிமான் மோனோபோக்கா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து என்ன பண்ண போகிறானுங்கன்னா, ஒரு போக்கிமானை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் சீரீஸ் வந்து எடுக்க போகிறானுங்க. மேக்ஸிமம் ஒரு 10 எபிசோடு தான் இருக்க போகுது. ஒவ்வொரு எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா 4-5 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த கொஞ்சம் 1 மினிட்ஸ் வந்து கூடவே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா February 19 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுக்குரிய ஒரு சாங்கையுமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. இது பேசிக்கலி ஒரு கிட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இது யாராவது கிட்ஸு போக்கிமான் லவர் யாராவது இருந்தீங்கன்னா அதை வாட்ச் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது. February 19 வந்து இது வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா எபிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போக்கிமானோடைய டிடெக்டிவ் பிகாச்சு மூவி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி. அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த பார்ட்டோடைய செகண்ட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஃபஸ்ட் பார்ட் சூப்பராகவே இருந்துச்சு, நல்லாவே பண்ணியிருந்தானுங்க. ஸோ ஆனால் அதோடைய செகண்ட் பார்ட்டு ரிலீஸ் ஆகலை. ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து போக்கிமானுக்கு வந்து ஒரு சீரியஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. அது வந்து இப்போ டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அந்த வேலை. ஸோ அது எப்போ ரிலீஸ் ஆகும் போதுன்னு தெரியல. அதோட கண்டினியூட்டி தானா இல்லை அதுக்கும் இதுக்கும் வேறு கதையா அப்படின்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ வரட்டும், பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அணி குருஜி.